மிஸ்ட்டு. ஐயோப்பா ஒருத்தரா வேற இல்லை சீரியஸாக. நான் பார்த்துக்கிறேன் ஊட்டி கொடைக்கானல்லாம், பட் ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்மேஷனு. அதுவும் என்ன மத்தியான டைமில் பாரு, பக்கத்தில் இருக்கிற மரம் தெரியுதா பாரு. ஆமாம். நாங்கள் இப்போ வால்பாறை ட்ரிப் கிளம்புறோம். ஸோ ட்ரிப் வந்து 0 செட் பண்ணியாச்சு. ஸோ மஹேந்திரா XUV 300 காரு இது 8055 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. வால்பாறைக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி ட்ராவல் போகுது. நான் கிளம்பும்போதே இப்போ வந்து மழை பெய்யுது. நல்ல ஒரு கிளைமேட் ஆக்சுவலி. இங்கேயே நல்ல கிளைமேட்டில் கிளம்புறேன். இதை விட அங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு நம்பி கிளம்புறோம். அப்டேட் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அண்ட் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ட்ராவல் பிளேஸ் சென்னை டு வால்பாறை. சென்னை டு வால்பாறை அப்ராக்சிமேட்டாக 550 to 580 கிலோமீட்டர்ஸ் வரும். பேஸ்ட் ஆன் சென்னையில் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்ற பொறுத்து. வால்பாறைக்கு ட்ரெயினில் போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர் தான் கிட்ட. ரோட் ட்ரிப்பு போகணும் அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், உளுந்தூர்பேட், பொள்ளாச்சி, தென் வால்பாறை. ஓகே, நம்மளோட ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்பயுமே எர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்கள் நல்லா தூங்கி ஏஞ்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம். மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது எப்போ ஒரு நல்ல வைப் தரும். அந்த ஃப்ரெஷ் ஏர், டிராஃபிக் இருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரோட் ட்ரிப்பில் சீனரிஸ்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அண்ட் அது ரிலேட்டடாக நியூ பிளேசஸ், ஃபுட், ஸ்டே, ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்னு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ எம் ஷுர் உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அந்த பட்டன் ஒர்க் ஆகும்? அது ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். எவ்வளோ இது டேமோட டாப் வியூ. 3 சைடும் மவுண்டன்ஸ் இருக்கும். நடுவில் வந்து இந்த டேம் வாட்டர் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். டேமுக்கு ஏறுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓடெல்லாம் போகும். அங்கே நிறைய பேர் வந்து குளிக்கவும் செய்வாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்கும் அங்கேருந்து இருக்குது. ஸோ ஃபேமிலியாக போனீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 1 hour to 2 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்பாட் வந்து மங்கி ஃபால்ஸ். அது ஆலியா டேம்லேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே வால்பாறை ஹில்ஸ் வந்து உங்களுக்கு ஏற ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஸ்டார்ட்லேயே அந்த மங்கி ஃபால்ஸ் வந்து இருக்கும். மறக்காமல் அதையும் விசிட் பண்ணுங்கள். செம்மையாக இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு. ஆனால் இங்கிட்டலாம் வராதுல்ல. வராது. வால்பாறை கிட்ட போனதான் வரும். நிமிஷம்லாம் வால்பாறை யானை தண்ணி. ஆமாம் இருக்குது. வால்பாறையில் யானைங்க இருக்குது. முக்கியமான யானையும் ஒன்று இருக்குது. பட் இங்கே வராது. அங்கே ஃபாரஸ்ட் மலை மேலே அதெல்லாம். ஆ 32.
டெம்போ தான். ஏன் தேர்டா அது அஞ்சாவது தேர்டுமா ஃபிஃப்த்து போட்டுருமாங்க. அப்படியா? ஏய் தண்ணி சூப்பராக வருதியா இந்த எவ்வளோ பியூராக இருக்கு தண்ணி ஆ மெடிசன் அந்த தண்ணிலாம். நவீனே பாரு நவீனே என்ன நவீன் டாமி நீயும் பாரு டாமி இல்லை சுத்தமாக சார்ஜ் இல்லைம்மா. சார்ஜ் போட்டுனே பாரு ஃபோன் அப்படி பார்க்கக்கூடாதுமா. வால்பாறை ஹில்ஸ் ஹில் டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் க்ரௌடடெல்லாம் இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே இங்கே உங்களுக்கு ஓட்டும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கேமரா ஆன்லயே இருக்காடா இது? ம் ம் ஓ கேப்சர் ஆகிட்டே வரும். சார்ஜ் கம்மியாக பிரச்சனை. ஹில்ஸ் ஏறுறதே நல்லா இருக்குடா. வியூ செமையா இருக்குடா டேம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாமா? வாவ் வாவ் நல்லா தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் மழை இப்போ வாவ் ரோடு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். ரோட் இஸ் ஆல்சோ கொஞ்சம் தூரம் ஹில்ஸ் ஏறினதுமே இந்த மாதிரி அழகான வியூ பாயிண்ட்லாம் நீங்கள் நிறைய ஸ்பாட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வரத்துக்கு ரீசனே இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே. மிஸ் பண்ணால் எப்படி? டாமி சில்னஸ் தெரியுதா? செம்மையா மணி நான் தூங்கிட்டாரா? மணி படுத்துச்சு. எங்கே வந்தாலும் தூங்குற அவ்வளோதான் போல இருக்குது. அப்புறமா நான் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லை. தி பெஸ்ட் அப்படின்னு சில்னஸ் வந்து செம்மையாக வருது எனக்கு. ரோடு நல்லா போடுது. ரோடு சூப்பராக இருக்குதுடா. ரோடு செமையா பிடிச்சதுன்னா மசுகுடி ரோடும் இந்த ரோடும் ஃபால்ஸ் பற்றியா ரைட்டில் தண்ணி சூப்பராக இருக்குது இந்த சீசனில் நம்ம ரோட்டில். பயங்கர சில்லு. நல்லா மழை பெஞ்சு விட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். 17th ஹேர்பின். பஸ் வரான்ப்பா. வால்பாறை ஹில்ஸ் 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்கே. ரூட் எப்படி இருக்கும், ஹேர்பின் பென்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு புதுசாக ஹில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஹில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன டவுட் எப்பயும் இருக்கும். ஸோ இந்த ரூட்டை பாருங்கள், உங்களுக்கே வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் தாராளமாக வந்து இந்த ரூட்லேருந்து நீங்கள் வந்து வரலாம். அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ரூட் உங்களுக்காக நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறேன், பாருங்கள்.
முத்தையா டேம் 43 அவனை பார்த்து என்ன பண்ணுறது? கட்டி எஸ்டேட். இதெல்லாம் பஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டே இருந்தோம்னா போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து அதுக்கப்புறம் ஏற்றணும். ஆமாம்மா. இல்லை நவீன நீ தான் இருக்கிற. எடுக்கிறேன். ஆனாம்மா இது போகிற ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எப்படி இப்போ நவீன நீ தான் கேப்சர் பண்ண நவீன. பேசினே இருக்கீங்க. சாரிம்மா. மிஸ்டா இருக்குடா இப்போ. மணி சில்லுன்னு இருக்கு மணி. தி மைட்டி வால்பாறை எஸ்டேட் வெல்கம்ஸ் யூ. செம்ம மிஸ்ட்டு, கூலிங்கு, சில்னஸ்ஸு, கிளைமேட்டு அந்தரா இருக்கு. ஐயோ கிளைமேட் செம்மையாகுது. ரொம்ப பெருசு போலமா? ஆமாம், இதுதான் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுக்கிற இடம். வந்து இதுதான் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லாம் எடுக்கிற ரீல்ஸ் எடுக்கிற இடம். வாட்டர் ஃபால் போட்டிருந்தாங்கல்ல. எங்க சமையல் இருக்கும். இது ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். அது எவ்வளோ அழகாக இருப்பா லெஃப்டில் மிஸ்ட், மேலே மிஸ்ட்டு பற்றியா? மேலே ஓப்பன் பண்ண மேலே ஓப்பன் இதாக இருக்கும், சன்ரூஃப் தானே. நீ நின்று போடு. அதான் நீ செம்மையாக எடுப்போம். நில்லுமா போயிட்டு அது வரை நான் பிடிக்கணுமா? செம்மையாக இருக்கு பேர். ஆமாம் மணி நல்லா நில்லு. வாவ், அடுத்து பியூட்டி. எனக்கு ஃபேமிலியை கூட்டின்னு வரணும், ஃபேமிலியை கூட்டின்னு வரலையேன்னு ரொம்ப இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்கு. ஃபேமிலிலாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த பாயிண்ட் செம்மையாக இருக்கு. வரும்போது எங்கெல்லாம் நின்று நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செம்மையாக இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே மூணார் ஃபீல். அப்படியே எப்படி இருக்கு மிஸ்ட்டு. ஐயோப்பா ஒருத்தரா வேற இல்லை. சீரியஸாக நான் பார்த்துக்கிறேன் ஊட்டி கொடைக்கானல்லாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்மேஷனு, அதுவும் என்ன மத்தியான டைமில் பாரு, பக்கத்தில் இருக்கிற மரம் தெரியுதா பாரு. ரைட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆமாம், இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு மரம் மட்டும் தெரியுது. அதுக்கு கீழே இருக்கிற ஃபுல் ஃபாரஸ்ட் அப்படியே மிஸ்ட்டை கவர் ஆகிடுச்சு.